ஹே ஹாய் வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்து டெஸ்ட் 10க்கான ஆன்சர் கீஸ் பார்த்துடலாம். அண்ட் டெஸ்ட் 10, 11 அண்ட் 12 வந்து கொஞ்சம் ஆன்சர் கீஸ் டிலே ஆகிடுச்சு, புரியுது. அது டிலே ஆகாமல் கரெக்டாக வந்து அந்த வீடியோஸ் நம்ம கொண்டு வர முயற்சி பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் டெஸ்ட்டு எழுதியிருக்கணும் கம்பல்சரியாக. நான் இன்றைக்கி அந்த டெஸ்ட் 10க்கான ஆன்சர் கீ சொல்லிடுறேன், கவனிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, சரியான இணைப்பு சொல். இந்த டெஸ்ட் 10 வந்து யூனிட் 2ஓட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேள்வி, சரியான இணைப்பு சொல். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். ஒரு டேஷ் கொடுத்துட்டு, தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. சரியான இணைப்பு சொல் கண்டறிக. ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கு டெஸ்ட் ஆப்ஷன் டி, அதனால். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. சரி, ஓகே, டன். ஸோ அடுத்து போகலாம். அடுத்தது வந்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க ஹைக்கு, சென்றியு, மரபு கவிதை, லிமரைக்கு. ஓகே, இதில் வந்து பொருந்தாதது அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷன் சி, மரபு கவிதை. அதுபோல் நான் மட்டும் தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன். அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்து, என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும், ராமானுஜர். இதில் சரியான இணைப்பு சொல் கண்டறிக. மூன்றாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி, ஆனால். நான் மட்டும் தண்டனை ஏற்று நரகத்தை சேருவேன், ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். அடுத்து நாலாவது கேள்வி, நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் ஒரு டேஷ் கொடுத்து, இவை இல்லாதவருக்கோ மோசமான எசமான். ஸோ அப்போ இதற்கு வந்து சரியான அந்த இணைப்பு சொல் என்ன? நாலாவது கேள்விக்கு வந்து இட் இஸ் ஆப்ஷன் பி, ஆனால். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவருக்கோ மோசமான எசமானன். அதுபோல் அடுத்து சரியான இணைப்பு சொல். ஐந்தாவது கேள்வி, காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது. ஒரு டேஷ் கொடுத்து, பாட்டின் மூல ஊற்றே நீதான். விடுபட்ட இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. ஐந்தாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி, ஏனெனில். அப்போ எப்படி வரும்? காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். அடுத்த ஆறாவது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததை கண்டறிக. ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததை கண்டறிக. ஆப்ஷன் டி, கலங்கு. அதுபோல பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஏழாவது, பெண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் பொருந்தாத பருவத்தை கண்டறிக. ஏழாவது கேள்விக்கு வந்து இட் இஸ் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வந்து சிறுதேர். 7க்கு ஆப்ஷன் சி, சிறுதேர். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. எட்டாவது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி, பாடியவள். எட்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி, பாடியவள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் டி, பாடியவள். 9, சரியான இணைப்பு சொல். உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து எழுத பழகுதல். விடுபட்ட சரியான இணை சொல்லை தேர்வு செய்க. ஓகே, ஒன்பதாவது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி, அதுபோல. ஈர்ப்புடன், அதுபோல. உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைமைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து எழுத பழகுதல், அதுபோல. ஓகே, 10வது கேள்வியில் வந்து பொருந்தாத சொல்லை கண்டறி. 9க்கு வந்து டி, 10வது கேள்விக்கு சி, அஃது. அன்பு, பஞ்சு, மண்டு, அதுபோல அஃது. சரியான இணைப்பு சொல் தேர்க. 11வது கேள்வி வந்து இளையான்குடி மாற நாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. எனவே ஆப்ஷன் பி, எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. 12வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, பஞ்சு. 12வது கேள்வி ஆப்ஷன் பி, பஞ்சு. அடுத்து 13, சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி, இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். 13க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 14, பொருந்தாததை சுட்டுக. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி, ஏமம். அடுத்து 15, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. 15வது கேள்வி வந்து பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன.
எனவே இப்பாடல் உருவக அணி. ஆப்ஷன் ஏ. எனவே இப்பாடல் உருவக அணி. பாம்பு என்னும் பொருளை தராத சொல்லை தேர்வு செய்க. 16வது கேள்விக்கு ஆப்ஷன் பி முளை. இதுபோல 17 கடலை குறிக்காத சொல்லை கண்டறிக. கடலை குறிக்காத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் சி புனை. அதுபோல அடுத்து 18 மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமையை பெற்றிருந்தார். மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமையை பெற்றிருந்தார். ஆப்ஷன் பி. ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமையை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். 19வது கேள்வி பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணையை கண்டறிக. 19வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ நூல் அப்படின்னா வரை. அதுபோல் அடுத்து 20வது கேள்வி. 20வது கேள்வியும் அதே போல பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக. பொருந்தாத தொடரை கண்டறிக. 20வது கேள்விக்கு ஆப்ஷன் டி அஞ்சாமை துஞ்சாமை. அஞ்சாமை துஞ்சாமை. ஓகே. அதுபோல குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஆப்ஷன் ஏ 21க்கு. அடுத்து 22 பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தா இணையை கண்டறிக. 22க்கு ஆப்ஷன் சி அறிவை தெரிவை. அறிவை தெரிவை. அடுத்து 24வது கேள்வி சரியான இணை. 23 22 தான் முடிச்சிருக்கோமா? 22க்கு ஆப்ஷன் சி அறிவை தெரிவை பொருந்தாத இணை. 23வது கேள்வி சரியான இணைப்பு சொல். 23வது கேள்வி என்ன சொல்லியிருக்கோம்? அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட இதை பற்றி சொல்லியிருப்பாரு. இமேஜினேஷன் இஸ் த கீ டு சக்சஸ் அப்படின்னு. ஸோ இதற்கான கேள்வி ஆப்ஷன் பி ஏனெனில். 23க்கு ஆப்ஷன் பி. 24 பொருந்தா சொல்லை கண்டறிக. 24 பொருந்தா சொல்லை கண்டறிக. மாணிக்க வாசகர். அதுபோல அடுத்தது சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது. அதுபோல நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. 25க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 26வது கேள்வி. 26வது கேள்வி சொல்லையும் பொருளையும் பொருத்துக. 26வது கேள்வி சொல்லையும் பொருளையும் பொருத்துக. 26வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 3, 2, 4, 1. 26க்கு ஆப்ஷன் சி. ஸோ அப்போ ஏ என்ன பார்க்குறோம்? வன்மை. வன்மை அப்படின்னா என்னது? ஈகை. ஈகை. அதுபோல மேதை. மேதை அப்படின்னா அறிவு நுட்பம். அதுபோல புரை. புரை அப்படின்னா குற்றம். மெய் அப்படின்னா உடல். மெய் அப்படின்னா உடல். ஸோ அப்போ 3, 2, 4, 1. அடுத்து 27வது கேள்வி. தில்லம் அலுவம் பதுக்கை கணையம் அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள்? என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ காடு. 27க்கு காடு. அடுத்து 28 சொல் பொருள் பொருத்துக. 28வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. பொலம் அப்படின்னு என்ன சொல்றோம்? அழகு. அதுபோல கல் அப்படின்னா மலை. அதுபோல மல்லல் அப்படின்னா வளம். அதுபோல செரு அப்படின்னா வயல். 3, 1, 4, 2. ஓகே. 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 ஸோ 28வது கேள்வி ஆன்சர் என்ன சொல்கிறோம்? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பின்னு என்னது? 3, 1, 4, 2. சரியாக பொருத்திக்கோங்க. நான் மேபி சரியாக அதை பொருத்தாமல் தப்பாக இது பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 3, 1, 4, 2. அதுபோல் இங்கே ஒரு பொருத்துக்க பார்த்தோம். இதையும் நீங்கள் சரியாக பொருத்திடுங்க. 26வது கேள்வி. 26வது கேள்வியில் இப்போ 26வது கேள்விக்கான ஆன்சர் 26க்கு ஆப்ஷன் சி 3, 2, 4, 1. சரியாக பொருத்திடுங்க. ஆன்சரை வச்சு கரெக்டாக பொருத்தி பாருங்கள். நான் மேபி அதை மாற்றி சொல்லியிருந்தா அது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. சரி, 29வது கேள்விக்கு போகலாம். 29வது கேள்வியில் 29ல் இளஞ்சி கூவல்
புனர்குலம், குண்டம், ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. 29வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்னது? நீர்நிலைகள். ஆப்ஷன் பி நீர்நிலைகள். 29க்கு ஆப்ஷன் பி நீர்நிலைகள். அடுத்து 30வது கேள்வி. 30க்கு ஆப்ஷன் சி. 30வது கேள்வி ஆப்ஷன் சி. 3412 மிடிமை அப்படின்னு என்ன சொல்றோம்? வறுமை. அதுபோல 3412 தானே மிடிமை அப்படின்னா வறுமை. அதுபோல உறவு அப்படின்னு என்ன சொல்றோம்? 4வது இல்லையா? உறவு அப்படின்னா வலிமை. ஓகே. அதுபோல வதுவை. வதுவை அப்படின்னா என்னது? திருமணம். ஓகே. அகவை அப்படின்னா வயது. இது சரியா படுத்திருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு முறை. ஆன்சர் 3412. அடுத்த 31. அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அடல். அடல் என்பதன் தவறான பொருள் ஆடல். ஆடல். அடுத்து பொறுத்துக. 32வது கேள்வி. 32வது கேள்விக்கு ஆன்சர் 4321. 4321. ஸோ அப்போ நாமம் அப்படின்னு என்னது? பெயர். அதுபோல ஓதி அப்படின்னு என்னது? கூந்தல். அதுபோல வெறுப்பு அப்படின்னா மலை. கேளல் அப்படின்னா பன்றி. ஓகே, அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்தது 33. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். 33வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. கலனி மற்றும் பலனம். கலனி மற்றும் பலனம். அதுபோல அடுத்தது 33க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 34வது கேள்வி. 34வது கேள்விக்கு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். 34வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 3412. 3412. 3412 அதுல கார்முகில் அப்படின்னு என்ன சொல்றோம்? மலை மேகம். அதுபோல பருதி அப்படின்னா கதிரவன். பருதி அப்படின்னா கதிரவன். எத்தனிக்கும். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். அதுபோல கலனி அப்படின்னா வயல். கலனி அப்படின்னா வயல். அடுத்து 35வது கேள்வி. உயர்ந்தோங்கு மலை. இத்தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன. அவற்றை தேர்ந்தெடு. 35வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. உயர் மற்றும் ஓங்கு. 35வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 35க்கு ஆப்ஷன் பி என்ன சொல்றோம்? உயர் மற்றும் ஓங்கு. அதுபோல அடுத்தது 36. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. 36வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்னது? 3 மற்றும் 4. சரி. அதுபோல அடுத்தது 37. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். 37வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. பலனம் மற்றும் செய். பலனம் மற்றும் செய். வயல்ங்கிறதுக்கான பதில் பலனம் மற்றும் செய். 37க்கு ஆப்ஷன் ஏ. 38. சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்யவும். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. 38வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2 என்ன கேட்டிருக்கோம்? சரியான கூற்று தான் கேட்டிருக்கோம். அப்போ 1 மற்றும் 2 சரி. 39வது கேள்வி. 39வது கேள்வி என்னது? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ நெடில் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. 39வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அணிகலன். 39க்கு ஆப்ஷன் சி. அணிகலன். 40. தவறாக பொருந்தியுள்ள இணைகள் எவை? பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. 40வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை. இல்லையா? ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை. அதனால தவறாக பொருந்தியுள்ளதை கேட்டிருக்கோம். ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை. ஆப்ஷன் டி. அடுத்து 41. வேலம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. 41வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. சிங்கம். வேலம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. சிங்கம். 42. எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன? பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. 42வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. ஒரு இணை. 42க்கு ஆப்ஷன் ஏ. 42 தானே? 42க்கு ஆப்ஷன் ஏ. ஒரு இணை. ஒரு முறை படிச்சு பார்த்து பொறுமையா ஆன்சர் இது பண்ணுங்க. ஆன்சரையே கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்ல எழுதாம வீடியோ பார்த்து தான் படிக்கிறீங்க அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதை படிச்சு பார்த்து ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி அதை கெஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் சொல்லும் போது சரியா தப்பா இருக்கான்னு பார்த்து அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கவனம். அதுபோல அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். 43வது கேள்வி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உலகம். 43ல ஃபர்ஸ்ட் உலகம் அப்படின்னு என்ன சொல்றோம்? 43க்கு ஆப்ஷன் பி. தரணி அல்லது பார். அதுபோல 44. சரியான எழுத்து வழக்கை கண்டறி. சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. 44வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 1 மற்றும் 4. 1 மற்றும் 4. 1 ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். 4 ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும். 1 மற்றும் 4. 44வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 45.
ஆப்ஷன், அதாவது 45 ஏ என்பது எண்ணோடு அப்புறம் டேஷ் ஒரு 3 முறை டேஷ் கொடுத்து என்னும் பொருளை உடையது. 45வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ பொருந்து சேர் மற்றும் கூடு. பொருந்து சேர் மற்றும் கூடு. அதுபோல 45க்கு ஆப்ஷன் ஏ. 46 பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். 46வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 3412. 46வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அப்ப 3412 என்ன சொல்றோம்? மேதி. மேதி அப்படின்னா என்னது? எருமை. அதுபோல தரளம் அப்படின்னா முத்து. பகடு அப்படின்னா குளக்கரை. பகடு அப்படின்னா குளக்கரை. கோடு அப்படின்னா எருமை கடா. கோடு அப்படின்னா எருமை கடா. ஓகே, 3412 அண்ட் ஆன்சர். 46வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 47 சொல்பொருள் பொருத்துக. சொல்பொருள் பொருத்துக. 47வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி 4321. 4321. அப்போ கான் அப்படின்னா எனக்கு காடு. 4321 தானே. அப்போ ரெண்டாவது என்னது? உழுவை அப்படின்னா புலி. அதுபோல மடங்கள் அப்படின்னா சிங்கம். என்கு அப்படின்னா கரடி. என்கு அப்படின்னா கரடி. சரி, இதுபோல அடுத்தது சொல்பொருள் பொருத்துக. 48வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. சொல்பொருள் பொருத்துக. 48வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 3124. 3124. முத்துச் சுடர் போல நிலா ஒளி. முத்துச் சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில். தூய நிறத்தில் மாடங்கள். தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். கத்தும் குயிலோசை காதில் கேட்டல். கத்தும் குயிலோசை காதில் கேட்டல். 48க்கு 3124. ஓகே, அடுத்து 49வது கேள்வி. 49 சொல்லும் பொருளும் பொருத்துக. 49வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 4321. 4321. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செரு அப்படின்னா என்ன சொல்றோம்? வயல். அதுபோல வித்து அப்படின்னா விதை. யானர் அப்படின்னா புது வருவாய். வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. பனையோலை பெட்டி. 49க்கு ஆப்ஷன் சி 4321. அடுத்து 50 பொருந்தாத இணையை கண்டறிய. 50வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ பைபிள் இன்பம். 50வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 51 பொருத்தமில்லாத எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்க. பொருத்தமில்லாத எதிர்ச்சொல். 51க்கு ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி என்ன சொல்றோம்? கரத்தல் அப்படின்னா மறைத்தல். கரத்தல் மறைத்தல் பொருத்தமில்லாத எதிர்ச்சொல். அடுத்து சரியான இணை தேர்வு செய்யணும். சரியான இணை 52க்கு ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. காஞ்சிபுரம் காஞ்சி, பாளையங்கோட்டை பாளை. அடுத்து 53 எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். இடும்பை எதிர்ச்சொல் தருக. 53வது கேள்விக்கு ஆப்ஷன் பி இன்பம். இடும்பை எதிர்ச்சொல் தருக. 53க்கு ஆப்ஷன் பி இன்பம். அடுத்து 54வது கேள்வி தவறான இணைகளை தேர்வு செய்யணும். 54வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 தவறான இணை. அப்போ ரெண்டுமே தவறு. 1 மற்றும் 2. 54க்கு ஆப்ஷன் சி. அதுபோல அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். 55வது கேள்விக்கு ஆப்ஷன் சி நல்லவை. திருச்சீர் அளவாய் அலைவாய் என அறியப்படும் ஊர் எது? 56க்கு ஆப்ஷன் ஏ திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகா. 57 எதிர்ச்சொல் தருக. விண்ணம். விண்ணம். 57க்கு ஆப்ஷன் டி விண்ணம் அப்படின்னா எதிர்ச்சொல் என்னது? சேதமற்ற. அதுபோல 58 எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன? 58வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 4 இணைகள். 4 இணைகள். 4 இணைகளுமே சரியாக பொருந்தியுள்ளன. அறந்தாங்கி அறந்தை, தஞ்சாவூர் தஞ்சை, திருச்சிராப்பள்ளி திருச்சி, உதகமண்டலம் உதகை. 59வது கேள்வி கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிய. 59வது கேள்விக்கு ஆப்ஷன் டி பகைவர். 59 ஆப்ஷன் டி பகைவர். 60 திருத்தணிகை இதன் மறுவை தேர்ந்தெடுக்க. 60வது கேள்விக்கு ஆப்ஷன் பி திருத்தணி. 60க்கு ஆப்ஷன் பி திருத்தணி. அடுத்து 61 எனது எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. தூற்றும்படி இதற்கான எதிர்ச்சொல். 61க்கு ஆப்ஷன் பி போற்றும்படி. 61 இஸ் ஆப்ஷன் பி போற்றும்படி. அடுத்து 62வது கேள்வி. 62வது கேள்வி சேதனப்பட்டு. சேதனப்பட்டு இதன் மறுவை தேர்ந்தெடுக்க. 62க்கு ஆப்ஷன் சி சேத்துப்பட்டு. 62க்கு ஆப்ஷன் சி சேத்துப்பட்டு. 63 பிணி எதிர்ச்சொல் தருக. 63க்கு ஆப்ஷன் சி இன்பம். பிணி எதிர்ச்சொல் தருக. 63க்கு ஆப்ஷன் சி இன்பம். அடுத்து 64 எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன? 64க்கு ஆப்ஷன் பி 3 இணைகள். விருதுநகர் விருதை, பரமக்குடி பரமை, சங்கரன் கோவில் சங்கை.
சங்கரன்கோவில் சங்கை. விருதுநகர் விருதை, பரமக்குடி பரமை, சங்கரன்கோவில் சங்கை. இதெல்லாம் 3 இணைகளும் சரியாக பொருந்தியுள்ளன. 65 தவறான இணை அல்லது இணைகளை தேர்வு செய்யவும். 65வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தவறான இணை தேர்ந்தெடுக்கணும். 1 மட்டும். 65க்கு ஆப்ஷன் ஏ. இதுபோல 66 இருபொருள் தருக ஆழி. 66வது கேள்விக்கு ஆப்ஷன் சி கடல் மற்றும் மோதிரம். அடுத்து 67 பொறுத்துக. 67வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 4312. அப்ப என்ன சொல்றோம்? பை அப்படின்னு என்ன சொல்றோம்? பாம்பின் படம். அதுபோல பூ அப்படின்னா கூர்மை. பே நெடில் அப்படின்னா ஒண்ணு என்னது? நுரை. பே நெடில் அப்படின்னா நுரை. அதுபோல மா நெடில் அப்படின்னா அளவை. ஓகே. ஸோ 4312 67வது கேள்வி. அடுத்து 68 விளக்கு ஒரு பொருள் தருக. 68க்கு ஆப்ஷன் பி விவரித்தல் ஒளி தரும் சாதனம். 68க்கு ஆப்ஷன் பி விவரித்தல் ஒளி தரும் சாதனம். அதுபோல 69 சோ நெடில் என்னும் பொருள் தராத சொற்கள். 69க்கு ஆப்ஷன் டி அழிவு. 69க்கு ஆப்ஷன் டி அழிவு. அதுபோல 70வது கேள்வி இருபொருள் தருக. துய்ப்பது. 70வது கேள்விக்கு ஆப்ஷன் சி கற்றல் மற்றும் தருதல். 71 ஆ நெடில் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? 71வது கேள்விக்கு ஆப்ஷன் சி பெண்மான். 71க்கு ஆப்ஷன் சி பெண்மான். 72 இருபொருள் தருக. மறை இருபொருள் தருக. 72வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ வேதம் மற்றும் மறைதல். 73 பொறுத்துக. 73வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 4321. 4321 கா அதாவது 4321ல கா நெடில் அப்படின்னா காப்பாற்று. அதுபோல கூ நெடில் அப்படின்னா நிலம். கை அப்படின்னா செயல். கோ அப்படின்னா பெருமை. ஓகே. 4321. அதுபோல 73க்கு என்ன சொல்லியிருந்தோம்? ஆப்ஷன் டி. 74 திணை என்னும் சொல்லின் இருபொருள்களில் சரியான இணையை கண்டறிய. 74க்கு ஆப்ஷன் சி ஒழுக்கம் மற்றும் நிலம். 75 குரில் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? 75க்கு ஆப்ஷன் சி. 75க்கு ஆப்ஷன் சி என்னதுங்க? 8. 75 ஆப்ஷன் சி 8. 76 இவற்றுள் எது சரியானது? ஒரு பொருள் தருக ஆக்குதல். இருபொருள் தருக. ஒரு பொருள்ல இருபொருள் தருக ஆக்குதல். 76வது கேள்விக்கு ஆப்ஷன் சி செய்தல் மற்றும் சமைத்தல். 75க்கு ஆப்ஷன் சி. 76க்கும் ஆப்ஷன் சி. அடுத்து 77வது கேள்வி போயிடலாம். 77வது கேள்வி 77 என்ன சொல்றோம்? மா என்னும் சொல் உணர்த்தும் பொருள். மா நெடில் என்னும் சொல் உணர்த்தும் பொருள். 77க்கு இட் இஸ் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அப்ப என்ன சொல்றோம்? அழகு, மாமரம், யானை, மேன்மை, வண்டு, அழைத்தல், வயல், வெறுப்பு, குதிரை. மா நெடில் என்னும் சொல் உணர்த்தும் பொருள் நல்ல கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். 77. அதுபோல 78 கால் அப்படின்னா இருபொருள் தருக. 78வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ கால் பங்கு பிரித்து கொடு. அப்புறம் ஈரம் பார்த்து கால்வை இருபொருள். 79வது கேள்வி இருபொருள் கொண்ட ஒரு சொல். அன்னை தந்தையின் கைபிடித்து குழந்தை. அதுக்கப்புறம் ஒரு டேஷ் பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழி. ஸோ அப்போ 79வது கேள்விக்கு ஆப்ஷன் சி நடை. ஓகே. அடுத்து 80வது கேள்வி ஈ நெடில் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? 80வது கேள்விக்கு ஆப்ஷன் பி பார்வதி. 80வது கேள்விக்கு ஆப்ஷன் பி பார்வதி. 81 கோ நெடில் இருபொருள் தருக. 81க்கு ஆப்ஷன் டி அரசன் மற்றும் பசு. 82 எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன? 82வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 3 இணைகள். 82க்கு ஆப்ஷன் சி 3 இணைகள். அடுத்து 83 வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம்? 83வது கேள்விக்கு ஆப்ஷன் சி வாசல். அடுத்து 84வது கேள்வி அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக. மண்டா. 84வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ மண்டா என்பது நடு திராவிட மொழி. அதுபோல 85 பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அப்ப அவனுக்கு 3 வயசு இருக்கும். 85வது கேள்விக்கு ஆப்ஷன் சி அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். 86 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சீர்காக்கும்.
86வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும். ஆப்ஷன் ஏ. 87வது கேள்வி வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில வச்சுட்டு வாங்க. இத்தொடருக்கு இணையான எழுத்து வழக்கை தேர்ந்தெடுக்க. 87வது கேள்விக்கு ஆப்ஷன் டி வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வாருங்கள். 87க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 88 என்ன சொல்றோம்? அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாழ்வியல் அறிவை. 88க்கு ஆப்ஷன் சி புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. அடுத்து 89வது கேள்வி சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போகச் சொல். 89வது கேள்விக்கு ஆப்ஷன் சி இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். சித்தப்பன சிறிய தந்தை போல. இதுபோல அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. படித்தல். 90வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ நூலின் பயன் படித்தல் ஆகும். 90க்கு ஆப்ஷன் ஏ. 91 பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் எது? 91க்கு ஆப்ஷன் ஏ கவனமாக. அதுபோல 92 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பெரிய. 92க்கு ஆப்ஷன் ஏ எல்லோருக்கும் பெரிய வணக்கம். அடுத்து 93 சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் பொருத்துக. 93க்கு ஆப்ஷன் சி 4321. ஸோ அப்போ மணி அப்படின்னா மணி மாலை. அதுபோல எழுதுகோல். தமிழ் நூல் விண்வெளி. ஓகே. அடுத்தது 94 பிழை திருத்தம் ஒரு ஓர் அது அஃது. அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது. 94வது கேள்விக்கு ஆப்ஷன் டி அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது. அடுத்து 95 சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குதல். 95க்கு ஆப்ஷன் சி 4321. இப்போ வாழை பழம். அடுத்து குருவி கூடு. அதுபோல தயிர் சோறு. விளையாட்டு திடல். அடுத்து 96வது கேள்வி பிழை திருத்தல் சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. 96வது கேள்விக்கு ஆப்ஷன் டி கல்வி ஓர் அணிகலன். அடுத்து 97வது கேள்வி மீமிசை ஞாயிறு என்னும் தொடரில் மேற்பகுதி என்னும் பொருளை குறிக்கும் சொற்கள். 97க்கு ஆப்ஷன் டி மீமிசை ஞாயிறு. என்னும் தொடரில் மேற்பகுதி என்னும் பொருளை குறிக்கும் சொற்கள். 97க்கு ஆப்ஷன் டி மீமிசை அப்புறம் ஞாயிறு. 98 பொருத்துக. 98க்கு ஆப்ஷன் பி என்னது 2314. இப்போ முனிவு அப்படின்னா சினம். அதுபோல அடுத்து என்னது உவகை அப்படின்னா மகிழ்ச்சி. தார் அப்படின்னா மாலை. அதுபோல கடுகி அப்படின்னா விரைந்து. ஓகே 2314 ஆப்ஷன் பி. 98 ஆப்ஷன் பி. 99 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. செயற்கை தொழிற்சாலை துருவம் நீக்கம் பயன்பாடு. 99வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ செயற்கை துருவம் தொழிற்சாலை நீக்கம் பயன்பாடு. 99 ஆப்ஷன் ஏ. 100 சரியான இணையை தெரிவு செய்க. 100வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 100வது கேள்விக்கு சி மற்றும் டி. விசும்பு வானம் நிலவு மதியம். மதியம். சி மற்றும் டி. 100வது கேள்விக்கு சி மற்றும் டி விசும்பு வானம் நிலவு மதியம் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ டெஸ்ட் 10க்கான ஆன்சர் கீஸ் நம்ம பார்த்துட்டோம். அதுபோல் 11, 12 மிக விரைவில் இதற்கான ஆன்சர் கீ வீடியோவும் ரிலீஸ் பண்ணிடுறேன். கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு 12வது கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு பக்கத்தில் ஒரு ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். அது மாதம் ரூபாய் 29 உங்களை பே பண்ண சொல்லி அது கேட்கும். நீங்கள் இந்த சேனலோட ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா. அண்ட் அதே போல் நம்ம புதிய தமிழ் சிலபஸ் அடிப்படையில் 70 கேள்விகள் 100 நாள் டெய்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது 7000 கேள்விகள் இருக்கும். இதை நீங்கள் புத்தகமாகவும் வாங்கிக்கலாம். ரூபாய் 799. இது நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் 73589
10548 இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அந்த புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் வந்து யூனிட் 6 விச் இஸ் முன்னாடி வந்து யூனிட் 8 இருந்து இப்போ யூனிட் 6 இருக்குது. இதில் 3635 கேள்விகள் வந்து ஒரு கொஸ்டின் பேங்க் பண்ண நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதோட விலை வந்து ரூபாய் 599. இதையும் நீங்கள் வந்து இதே நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா இந்த புத்தகத்தையும் கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ வேற ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.